இப்போ இந்த வீட்டில் வந்து சும்மாவே கிடந்த டீ பிளேட்டு இதே மாதிரி வச்சு ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய ஃபிஷ் இருக்குது, அதனாலேயே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 2 சைடையும் இது பண்ணணும். எனக்கு இந்த சைடு ரொம்ப கறி இருக்கமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கட்டிங் பிளேடு எதுவுமே இல்லை, வாய் மட்டும் தெரியுது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே இது பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது டுப்புன்னு ஆச்சு அப்படின்னா உள்ளே கேஸ் இருக்கும், கேஸ் எல்லாமே என்ன ஆகுனா இதாயிரும். வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன், ஈஸியாகவே எடுத்தாச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு மாதிரி இருக்குது. இப்போ இதை உடைக்கும் போது தான் என்ன ஆகும்னா டுப் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். என்ன அப்படின்னா இதை நம்ம எடுக்கும்போது இப்போ தான் ஒரு சவுண்டு வரும். ஏன்னா உள்ளே உள்ள கேஸு அதனால உள்ள ஒரு சவுண்டு வரும். எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க, எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சவுண்டு ஒரு டுப்புன்னு. அவ்வளோதான், இப்படி சக்ஸஸ். ஸோ நமக்கு உடஞ்சிருச்சு. உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கேஸ் எஃபெக்டில் பாருங்களேன். ஃபுல்லாக அந்த இடத்துல உள்ள கருப்பு கலரில் அந்த ஷேடோ எல்லாமே போயிடுச்சு. பல்ப் எல்லாமே உள்ளே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பல்ப் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணிடுறேன், பார்க்காதம்மா க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ கீழே ஃபுல்லாமே வேஸ்ட்டு ஃபுல்லாக செதறிடுச்சு. இப்போ உள்ளே உள்ள வேஸ்ட்டெல்லாம் அதில் தட்டிக்கலாம். சும்மா தட்டினாலே நிறைய பவுட்ருலாம் வருது. இப்போ என்ன பண்ணணும்னா கிட்டவா, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது சரியாக இன்னும் உடையலை, பாதி சர்க்கிளில் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக உடையிறதுக்கு என்ன பண்ணிங்கனால லேசாக இந்த மாதிரி தட்டிக்கலாம். பார்த்து இது பண்ணுங்கள், ஏன்னா லேசாக தட்டிட்டிங்கன்னா கூட ஃபுல்லாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கையிலையும் பார்த்து வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பு கிடச்சிச்சு, நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. ஒரு வேலையை அப்படியே உடச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா உள்ளே வந்து என்னென்னா ஒரு பவுட்ரு இருக்கும். ஸோ அந்த பவுடரை என்ன பண்ணோன்னா க்ளீன் பண்ண போகிறோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியை வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைனா உள்ளே மண்ணை போட்டு நீங்கள் இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் க்ளீன் பண்ணலாம். இப்போ என்னென்னா வெளியவே எங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வெளியில் தண்ணி ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கழுவலான் இருக்கோம். ஏன்னா பிடிக்கும் போதே பார்த்து பிடிச்சிக்கோங்க, விட்டிங்கன்னா அப்படி தான் அடுத்த பல்ப் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சேஃபாக பண்ணுங்கள். இன்னொரு டெக்னிக் இருக்குது. இப்போ இந்த உடச்சோம்ல, அதுக்கு இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா நூலை சுற்றி தீயை கொளுத்தி மண்ணெண்ணை வச்சு தீயை கொளுத்தி விட்டிங்கன்னா பயமாக இருக்கும். பட் ஆனால் வெடிச்சிருச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. நான் அதை பண்ணுறது கொஞ்சம் பயம். ஏன் அப்படின்னா உள்ளே கேஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா டொப்புன்னு ஒரு சவுண்டு வந்ததில் அந்த கேஸ் வந்து சடார்னு லீக் ஆகும்போது இங்கே பாருங்கள், நான் ஆனால் உள்ளே துடைக்கவே இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்களா இங்கே எல்லாமே இதாகிடுச்சு. அவ்வளோ இதாக இருக்கும், பவராக இருக்கும். ஸோ அதனால் தீயெல்லாம் கொளுத்தி ட்ரை பண்ணாதீங்க, நான் சும்மா சொன்னேன். இப்படியே துடைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போகிற அளவுக்கு துணி கிழிச்சுக்கிட்டு கம்பி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கம்பியை உள்ளே விட்டு இது பண்ண பாருங்கள், கட் பண்ணு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பியில் இந்த மாதிரி ஈர துணியை கெட்டிக்கிட்டு கரெக்டாக அந்த ஓட்டக்குள்ளே விடுங்க. உள்ளே விட்டு நீங்கள் இந்த மாதிரி துடைக்கலாம். பார்த்தீங்களாலே தெரியும், போதா தெரியுதா போகிறது. இதெல்லாம் பார்த்து இது பண்ணுங்கள். சேஃப் தான் ஃபஸ்ட்டு முக்கியம், சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். பல்ப் உடஞ்சாலும் உடஞ்சிட்டு போகுது, அதுக்காக நீங்கள் கையையே உள்ளே விட்டு இது பண்ணிக்காதீங்க. இப்போ லேசாக தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாதி இது இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான்.
பாருங்கள் பால் மாதிரி இருக்குது. இதிலே பாருங்கள் பாதி இது க்ளீன் ஆகிடுச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலான்னா இன்னும் மறுபடியும் துணியை விட்டு தான் இது பண்ணணும். பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் துணியை வச்சு பண்ண முடியல, மண்ணை உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி தான் இது பண்ணிட்டோம். பயங்கரமாக இருக்குது. இப்போ லேசாக கழுவிக்கலாம். ஒரு 5 டைம் கிட்ட கழுவிக்கோங்க, இல்லைன்னா மீன் செத்து போயிடும். பார்த்தீங்கனாலே இப்போ தெரியும் உங்களுக்கு, தண்ணி பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன இங்கே கீழே வந்து லீக் ஆகுது. மீன் போட்டால் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக இருக்குது இப்போ லுக்கு. பார்ப்போம், ரொம்ப கடுமையாக ட்ரை பண்ணுறோம். போச்சு இன்னைக்கு டேபிள். டிரான்ஸ்பரண்ட்டாக பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே அங்கே தெளிவாக தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கப்புக்கு எத்தனை கப்பு தண்ணி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு கப்பு போதும் மேடம். அதே ஒரு கப்பில் இங்கே வந்துருக்குடா. அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரே கப்பில் பயங்கரமாக இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான். போதும். இப்போ என்னன்னா கல் போட்டுடலாம். ஃபிஷ் கல்லுட்டோம். உள்ளே வந்து ஃபிஷ்ஷோட கல் போட்டுக்கலாம். தெரியல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பொறுமையாக ஃபிஷ்ஷோட கல் போட்டுக்கலாம். மெதுவாடா லே, ஒவ்வொன்றா போடுறா. இருறா, பொறுமையாக போடுறா. இருறா எப்பா, கிருஷ்ணா இருக்கானே பறப்பேன். ஒரு விஷயம் அப்படின்ட்டோன்னா பறந்துடுவேன். போடு, பொறுமையாக போடுறா. இருறா, மெதுவாக உள்ள வீடா, உடஞ்சி விண்டா. அப்புறம் இவ்வளோ நேரம் பண்ணது வேஸ்ட்டா. போதும்டா நினைக்கிறேன். போதும், இன்னும் 2 கூட போடு. சிறுசாக போடுறா. சிறுசாக வரைக்கிட்டு வேணா பெருசாக கொண்டு வந்து அந்த இருக்கு பாரு சிறுசு. இப்போ பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக உள்ளே போட்டுட்ருக்கோம். போடு போடு. பார்த்தீங்கன்னா இப்போவே பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக ஒன்று என்னென்னா, இப்போ மீனை கொண்டு வந்து உள்ளே விட போகிறோம். அவ்வளோதான். இப்போ மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளே மீனை விட போகிறோம். போக மாட்டேங்குது. அது எதிர்நீச்சல்லையே போகிற மாதிரி. 1 2 3 4 5 1 மட்டும் மாட்டிக்கிச்சு. எங்கடா போட்ட? 1 கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். போடு. கட் பண்ணிடாதடா மீன். எப்பாடா எப்படியோ கண்டு வந்தாச்சு. உள்ள போயிருச்சு பாருங்க. பயங்கரமா இருக்கு. ஜெயிச்சுக்கோப்பா அப்படியே. ஸோ ஃபைனலாக ஒரு மீன் இந்த இடத்துல இருக்கு, வந்துருச்சு. அதுவும் எல்லா மீனும் வந்துருச்சு. பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. கடைசிய மீன்லாம் பாருங்கள், கொஞ்சம் பயப்படுது. ஓடியாருது. நல்லா பெரிய இடம் கொடுக்கும் ஓடுது. இப்படியே இருக்கட்டுமா? எங்கள் வீட்டில் எப்படியும் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து சும்மா தான் இருக்க போகுது. ஏன்னா எங்ககிட்ட நிறையா ஃபிஷ் டேங்க் சும்மா தான் இருக்குது. இது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். அதுக்கு என்ன ஒன்றுனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.